ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் விக்னேஷ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கொடூரமான ஒரு கொலை சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் பர்டிகுலராக சென்னையில் நடந்தது. அதாவது ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில் லவ்வை ரிஜெக்ட் பண்ணதுனால ஏற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலை தாங்க. அதாவது ஹாலிவுட்ல ஒரு மூவி இருக்கு, சா அப்படின்ற ஒரு மூவி. அதில் ஏகப்பட்ட கொலைகள் நடக்கும். ரொம்ப ரொம்ப சித்திரவதை பண்ணி, அழ வச்சு, கதற வச்சு, ரத்தம் வர வச்சு, ஏகப்பட்ட கொடூரமான விதத்துல கொலைகள் நடக்கும். இந்த சம்பவத்தை எனக்கு படிக்கிறப்போ அந்த ஹாலிவுட் மூவி சா தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பொண்ணு தன் வாழ்க்கையில லவ்வை ரிஜெக்ட் பண்ணதுனால ஆப்போசிட் சைடில் இருந்த நபர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை ஏமாத்தி தனிமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த பொண்ணை அடிச்சு மயக்கம் வர வச்சு அவளோட 2 கையும் 2 காலும் ஒரு இரும்பு செங்கிலியால கட்டி போட்டு ஒரு பிளேடை எடுத்து அவளோட தொண்டை பகுதியில ஆழமா அறுத்து அவளோட 2 கை கரெக்டா இந்த நரம்பு இருக்குல்ல, நாடி நரம்பு, அந்த இடத்துல 2 கையிலுமே அறுத்து, அதுக்கப்புறம் காலில் அறுத்து ரத்தம் ரொம்ப நேரம் ரத்தம் வர வச்சு துடிக்க துடிக்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோலை ஊத்தி, அதாவது அவ அழுது கதறிட்டு இருக்கப்போ அவ மேல பெட்ரோலை ஊத்தி உயிரோட எரிச்சு கொலை பண்ணியிருக்கான் ஒரு சைக்காட்டிக் டிரான்ஸ்ஜெண்டர். உங்களுக்கு கேட்டிருக்கோம், ஒரு சைக்காட்டிக் டிரான்ஸ்ஜெண்டர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த சம்பவத்தை பத்தி தான் இன்டெப்தா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சம்பவத்துல வர விக்டிம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நந்தினி. 24 வயசு ஆகுது. அவங்க பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்தவங்க. அவங்க பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு ஐடி கம்பெனில கடந்த ஒரு 8 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதே சம்பவத்துல வர அந்த கல்பிரிட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டி மகேஸ்வரி. 26 வயசு ஆகுது. இவங்களும் மதுரையை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு டிரான்ஸ் மேன் சொல்றாங்க. அதாவது பிறக்கும் போது பெண்ணா பிறந்துட்டு அதுக்கப்புறம் இவன் வந்து ஆணா மாறி இருக்கான். ரீசெண்டா ஒரு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஆணா மாறி இருக்கான். அதாவது அந்த ஜெண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்ஜரி பண்ணி அவன் ஆணா மாறி இருக்கான். மீசை வளர்றதுக்காக, தாடி வளர்றதுக்காக, ஒரு ஆண் மாதிரி இருக்கிறதுக்காக அவன் மாறி இருக்கான். இந்த நந்தினியும் இந்த வெற்றிமாறன், அதாவது இந்த டிரான்ஸ்மேன் இருக்காங்க பாத்தியா, 2 பேருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க. 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 6th இருந்து 10th வரைக்கும் 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஸ்டார்டிங், அதாவது அந்த டிரான்ஸ்மேன் சொன்ன பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணா தான் பிறந்திருக்காங்க. அதனால ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல மதுரையில் 2 பேருமே ஒன்னா படிச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நந்தினி வந்து ஒரு ஐடி கம்பெனியில சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஆளுக்கும், அதாவது அந்த வெற்றிமாறன் அந்த டிரான்ஸ்மேனுக்கும் அதே ஐடி கம்பெனியில வேலை வாங்கி தந்திருக்காங்க. அவங்களும் கடந்த ஒரு 8 மாசமா 2 பேரும் ஒரே ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெற்றிமாறன் அந்த டிரான்ஸ்மேன் இருக்கார் பாத்தியா, அவங்க வந்து ஒரு லவ் ஏற்படுது. அந்த நந்தினி மேல ஒரு லவ் ஏற்பட்டு என்ன பண்றாரு, லவ் ப்ரப்போஸ் பண்றாரு. பட் நந்தினி அவங்களோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சு, அவன் டிரான்ஸ்மேன்னு தெரிஞ்சு அவங்களை ரிஜெக்ட் பண்றாங்க. மேரேஜ் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்றாங்க, லவ் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்றாங்க. இது பயங்கரமா விரக்தி அடையுது வெற்றிமாறனுக்கு. அது மட்டும் இல்லாம நந்தினி என்ன பண்றாங்கன்னா, அந்த கம்பெனி, அந்த ஐடி கம்பெனில இருக்கிற ஒரு நபரோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. கடந்த ஒரு 6 மாசமா ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. இந்த விஷயம்லாம் வெற்றிமாறனுக்கு தெரிஞ்ச உடனே பயங்கரமான ஒரு கோபம் ஏற்படுது. ஏன் லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன ஏமாத்திட்டு நம்ம ஒர்க் பண்ற அந்த கம்பெனில நீ ஒரு நபரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க, இது சுத்தமா என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியாது, உன்னை எதனா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய திட்டம் போடுறாரு. ஒரு பிளான்ட் மர்டர் பண்ணணும், பக்காவான ஸ்கெட்ச் போட்டு ஒரு மர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. டிசம்பர் 24ஆம் தேதி நந்தினிக்கு பர்த்டேன்னு சொல்லப்படுது. இவர் என்ன பண்றாரு, உன் பர்த்டேக்கு, அதாவது இந்த வெற்றிமாறன் இந்த டிரான்ஸ்மேன் இருக்கார்ல, அவங்கள ஏமாத்தி உனக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் நான் கொடுக்குறேன் உன்னோட பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றிமாறன் நந்தினிய ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. அதாவது கரெக்டா பாத்தீங்கன்னா சென்னையில வேதகிரி நகர் அப்படின்ற ஒரு இடம், கரெக்டா பொன்மர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு தனிமையான ஒரு இடம் இருக்கு, அங்க கொண்டு போறாரு நந்தினிய. அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங், புதுசா வீடு கட்டுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. பாத்தீங்கன்னா அந்த இடம், புதுசா வீடு கட்டுற இடத்துல நைட் டைம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல திரும்பவும் கெஞ்சுறாரு, நான் உன்னை லவ் பண்றேன், என்னோட லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சுறாரு. பட் நந்தினி திரும்பவும் எனக்கு உன்னை பிடிக்கல, நான் ரிஜெக்ட் தான் பண்ணுவேன், தயவு செஞ்சு எனக்கு கெஞ்சாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஒரு கோபத்துல என்ன பண்றாரு, அந்த வெற்றிமாறன் டிரான்ஸ்மேன் கீழே இருக்கிற ஒரு கட்டையை எடுத்து அவங்கள அடிக்கிறார். அவங்க அன்கான்சியஸா கீழே விழுறாங்க. திரும்ப எழுந்து பாக்குறப்போ அவங்களோட 2 கையும் 2 காலும் ஒரு இரும்பு செங்கிலியால அந்த பில்டிங்ல கட்டி போட வச்சிருக்காங்க. அதாவது அந்த டிரான்ஸ்மேன் வந்து கட்டி போட்டிருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேடு எடுக்கிறான். நான் ஆல்ரெடியே இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஒரு பிளேடை எடுத்து அவங்களோட தொண்டை பகுதியில ஆழமா வெட்டுறான்.
அதாவது ஆழமா அறுக்குறான். அதுக்கப்புறம் 2 கையிலையும் அது கரெக்டா அந்த நாடி நரம்பு இருக்கிற இடத்துல அறுக்குறான். அதுக்கப்புறம் கால்ல அறுக்குறான், கண்ணா முன்னான்னு அறுக்குறான். பயங்கரமான ரத்த வெள்ளத்துல அவங்க அழுது கதறாங்க. அதை பார்த்து அவன் என்ஜாய் பண்றான். என்னையே நீ ஏமாத்திட்டியேன்னு சொல்லிட்டு பார்த்து என்ஜாய் பண்றான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, அவங்க கத்துறாங்க, அழறாங்க. அதே நிலைமையில அந்த ரத்த வெள்ளத்துல ஒரு பெட்ரோல் எடுத்து அவங்க மேல ஊத்துறான். ஊத்தி உயிரோட அப்படியே எரிக்கிறான். அதை பார்த்து என்ஜாய் பண்றான். அவங்க ரொம்ப கத்துறதை பார்த்து இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் எஸ்கேப் ஆகுறான். இவங்க ரொம்ப கத்துறாங்க, ரொம்ப கூச்சல் போடுறாங்க. பக்கத்துல இருந்த ஒரு நபர் வந்து ஏதோ அந்த பில்டிங்ல சவுண்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா ஒரு பெண் உயிரோட எரிஞ்சுட்டு இருக்கா. கிட்டத்தட்ட பாதி உயிர் போன நிலைமையில தான் அவங்க பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நெருப்பை வந்து அணைக்கிறாரு. நெருப்பு அணைச்ச உடனே அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்றாரு. போலீஸ் கான்டாக்ட் பண்ற பிறகு ஆம்புலன்ஸ்க்கும் கான்டாக்ட் பண்றாரு. போலீஸ் அங்க வந்து அந்த கிரைம் ஸ்பாட்டை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஒரு மொபைல் கிடைக்குது. அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நந்தினியோட மொபைல் தான். அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அப்படியே அந்த ரொம்ப அழுகையா, ரொம்ப வலியோட கத்திட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பாதி உயிர் அவங்க இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் கிட்ட வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரையும் அவனோட நம்பரையும் போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. போலீஸ் என்ன பண்றாங்க, வெற்றிமாறனுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து எரிஞ்சு போயிருக்காங்க, நந்தினின்ற ஒரு பெண் வந்து எரிஞ்சு போயிருக்காங்க, உங்க நம்பர் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டு நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நான் அவங்களோட ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் ஒரே ஒரு ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றோம், நான் அந்த விஷயத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் ஒரு விஷயத்த சொல்றான். அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன் என்ன சொல்றான்னா, நான் வந்து ரொம்ப தொலைவில் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என்ன ஆகுது, சம்திங் ஃபிஷியா இருக்கு. அதாவது அந்த மொபைலை வாங்கி கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் கொடுத்த உடனே ஏகப்பட்ட கால்ஸ் வந்து இவங்க 2 பேருக்கும் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம வெற்றிமாறன் கரெக்டா அந்த கொலை நடந்த சம்பவத்தப்போ அந்த ஸ்பாட்ல கரெக்டா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்றாங்க, நீ தான் கொலையாளின்னு சொல்லிட்டு அவன் மேல ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப மேற்கொண்ட உடனே வெற்றிமாறன் ஒத்துக்கிறான். எஸ், நான் தான் நந்தினியை கொலை பண்ணேன், கட்டி போட்டு உயிரோட எரிச்சு கதற விட்டு நான் தான் கொலை பண்ணேன். ஏன்னா அவன் என்னோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டு என்னோட கம்பெனில ஒருத்தனை லவ் பண்றா, இதை என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் இதை அக்செப்ட் பண்றான். அதுக்கப்புறம் கேஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் இன்னும் தீவிரமா போலீஸ் சைட்ல இருந்து போயிட்டு இருக்கு. இந்த சம்பவத்துல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, தன்னோட பார்ட்னரோட, பாய் ஃப்ரெண்டோட, கேர்ள் ஃப்ரெண்டோட தனிமையான ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு தடவை இல்ல 10 தடவை யோசிச்சு போங்க. ஏன்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ல ஏகப்பட்ட கொடூரமான கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணை தனிமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு ரேப் பண்ணி மர்டர் பண்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூஞ்சில ஆசிட் அடிக்கிறான், என்னென்ன கருமமோ பண்றான். ஏகப்பட்ட சம்பவங்கள் ரீசன்ட் ட்ரெண்ட்ல நடக்குது. இதுல மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஒரு பொண்ணு ஒருத்தன் லவ் ப்ரொபோஸ் பண்றான், ஏதோ ஒன்று மேரேஜ் ப்ரொபோசல் பண்றான், அதுக்கு நோன்னு சொல்றாங்கன்னா பாதிக்கப்படுறது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. அதனால வெறும் பிளண்டா பெண்கள் மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்க, ஆண்கள்லாம் பாதிக்கப்படுறதே இல்லையான்னு பாத்தீங்கன்னா ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க ஒரு சில இடத்துல. போன வருஷம் கேரளால ஒரு பொண்ணு தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவனை தனிமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு தன்னோட கரண்ட் பாய் ஃப்ரெண்டோட வச்சு அவனை அடிச்சு அவனை நியூடாக்கி மிரட்டி துன்புறுத்தி அவங்ககிட்ட இந்த காசு பறிச்சிருக்காங்க, போனை பறிச்சிருக்காங்க, நகை பறிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான சம்பவம் கேரளாலையும் நடந்திருக்கு. அதனால பாதிக்கப்படுறது பெண்களும் சரி, ஆண்களும் சரி, 2 பேருமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ தயவு செஞ்சு நண்பா, உங்களோட பார்ட்னரோட தனிமையான ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா பல தடவை யோசிச்சு போங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ல என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் அதாவது தன் வாழ்க்கையில ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகவே இல்லை. ஒரு பொண்ணு தன்னை ஏமாத்திட்டா, ஒரு பொண்ணு தான் லவ் சொன்னா அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்றான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் விபரீத முடிவு எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு மூஞ்சில போய் ஆசிட் அடிக்கிறது, அவளை வெட்டுறது, குத்துறது, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில ஒரு சம்பவம் நடந்தது, அதை சம்பந்தமா நான் ஒரு வீடியோ மேக் பண்ணேன். அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்ணி கத்துக்கோங்க. இப்போ நீங்க அந்த பொண்ணை போய் கொலை பண்றதுனால ஒரு லாபம் நமக்கு கிடையாது, 10 பைசா நமக்கு லாபம் கிடையாது. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு ஒரு கிரிமினலா தான் வெளில வருவீங்க, கிட்டத்தட்ட ஒரு கிரிமினலா தான் வெளில வரீங்க. நீங்க நல்லவங்களா வெளியில வந்தாலும் இந்த சொசைட்டி உங்களை சுத்தமா மதிக்காது, உங்க மேல ஒரு கிரிமினல் சொல்லிட்டு முத்திரை குத்துரும். ஆப்போசிட் சைட்ல இருக்கிற அந்த பொண்ணோட வீடும் நாசமா போயிடுவாங்க, அவங்களும் நல்லாவே இருக்க மாட்டாங்க, ஒரு சித்திரவதை தான் அனுபவிப்பாங்க. இந்த சம்பவத்தை வச்சு எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா எனக்கு இதுக்கு மேல என்ன பேசணும்னு தோணல. தயவு செஞ்சு நான் சொன்ன பாயிண்ட்டை உங்க மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்டென்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல அவேர்னஸ் கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
உங்க மனசுல இந்த சம்பவத்தை பத்தி என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரம் விக்னேஷ் குமார். ஜெய்ஹிந்த்.